ஆமீன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினருடைய வழி நடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நம் மலை பிரசங்கத்தை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த மலை பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா. அவன் வாசிக்கப்பட்டதான வேத வசனத்திலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் என்று நம்ம பார்த்தோம். அப்போ மலையின் மேல் ஏறுதல் அது எதை அடையாளப்படுத்துகிறது? நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். அது தேவ சமூகத்திற்கு செல்லுதலை அடையாளப்படுத்துகிறது. நாம் தேவ சமூகத்திலே காத்திருத்தலை அது அடையாளப்படுத்துகிறது. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு போகுதலை அது அடையாளப்படுத்துகிறது. கர்த்தராகிய தேவன் பழைய ஏற்பாட்டிலே மோசேயை பார்த்து சொன்னார், மோசே, நீ மலையின் மேல் ஏறி வந்து என்னிடத்திலே தங்கி இரு அப்படி என்று கர்த்தராகிய தேவன் மோசேயை குறித்து சொன்னார். அப்போ மலையின் மேல் ஏறி வந்து என்னிடத்திலே தங்கி இரு என்று சொன்னால் மலையின் மேல் யார் இருக்கிறார்? சேனைகளின் பரிசுத்தர் இருக்கிறார். அப்போ மலையின் மேல் ஏறுகிறது ஆமென் எதற்காக? தேவனை சந்திக்கிறதற்காக. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், மலையின் மேல் ஏறுதல் அது தேவனை சந்திக்கிற ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துகிறது. இயேசு திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அப்போ மலையின் மேல் ஏறுதல் அது தேவ சமூகத்திற்கு போகிறதை அடையாளப்படுத்துகிறது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆமென். கடந்த நாட்களிலே ஆமென் மலையின் மேல் ஏறுதல், அப்படி ஏறும் பொழுது அதாவது தேவ சமூகத்திலே காத்திருத்தல், அப்படி காத்திருக்கும் பொழுது வருகிற நன்மைகளை குறித்து நம்ம தியானித்தோம். முதலாவது என்ன நன்மைகளை குறித்து தியானித்தோம்? நாம் மலைக்கு மேல் ஏறி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, அதாவது தேவ பாதத்திலே அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆலோசனைகளை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 32:8வது வசனத்திலே ஆமென், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ மலை ஏறி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, தேவ பாதத்திலே ஆமென் கர்த்தருடைய வேதத்திலே நாம் தியானமாய் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல நல்ல ஆலோசனைகளை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவர். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, ஆண்டவருடைய பெயர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ள கர்த்தர். ஒருவேளை ஆமென் இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்துகிறதுன்னு தெரியாத வேளையில நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிற கர்த்தரை தான் நாம் ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அநேக மனிதர்களிடத்திலே நாம் ஆலோசனை கேட்போம், ஆனால் ஒருவேளை அந்த ஆலோசனை நிலை நிற்காமல் போகிறதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம். ஆனால் தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்து கேட்கிற ஒவ்வொரு ஆலோசனைகளுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பதில் தந்து நம்மை மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்ப முதலாவது, ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை தருவார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது மலை ஏறுகிற அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு 3வது அதிகாரம் 13வது வசனம். மார்க்கு 3வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்திலே வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். வாசிக்கப்பட்டதான வசனத்திலே பின்பு அவர் ஒரு மலைக்கு மேலே ஏறுகிறார். ஏறும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? ஏறும் பொழுது அவருக்கு சித்தமானவர்களை அவர் வரவழைக்கிறார். இந்த உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் நாமும் கர்த்தரை அறியாத அன்பான பிரஜாதி மார்க்கத்தார் யாவரும் இந்த உலகத்திலே சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு 3 காரியம் மிக 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 அத்தியாவசியம். ஆமென். நாம் தங்குகிறதற்கு ஒரு நல்ல வீடு, ஒரு உறைவிடம் நமக்கு அத்தியாவசியம். அது மாத்திரமல்ல, 3 வேளை சத்தான ஆகாரம் நமக்கு அத்தியாவசியம். அதற்கும் மேலாக பரிசுத்தமான உடைகளை உடுத்துகிறது நமக்கு மிகவும் அத்தியாவசியம். இது 3 காரியம், அதாவது உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுத்த நல்ல உடை. இந்த 3ம் ஒரு மனுஷனுக்கு மிக 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 அத்தியாவசியம். ஆமென். இவைகளை காட்டிலும் அநேக காரியங்கள் ஒரு மனிதனுக்கு தேவை. இது 3 மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு போதுமா அப்படின்னு கேட்டா
போதும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆமா தானே? உங்ககிட்ட நான் கேட்கறது 3 போதுமா உங்களுக்கு? சொல்லுங்க, போதுமா? போதாது. இல்ல பாஸ்டர், எனக்கு இன்னும் நிறைய வேணும். நான் பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கிறேன், என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நகை போடணும். நாங்க குடும்பமா 4-5 பேர் இருக்கிறோம். ஒன்னா ஒரு இடத்துல வெளியில போகிறதுக்கு ஒரு சின்ன காராவது எங்களுக்கு என்ன வேணும்? தேவைப்படுது. அப்போ ஒரு நல்ல ஒரு வீடு, நல்ல அதற்கு தேவையான எல்லா சௌகரியமான காரியங்கள் எங்களுக்கு தேவை. அப்போ இந்த உலகத்துல இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு தேவை. அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாமா? ஆமீன். ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், அதாவது வாகனம், வீடு, வசதி, தோட்டம், துறவு, நம்ம இஷ்டப்பட்டு வாங்குகிற காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நமக்கு பிரதிபலனாய் பணத்தை கொடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ இப்படி எல்லா காரியமும் நமக்கு அத்தியாவசியமாய் தான் காணப்படுகிறது. ஒரு முறை ஒரு 2-3 வருஷத்திற்கு முன்னாடி ஒரு ஏசி மெக்கானிக் ஒரு சகோதரர் எங்களுடைய வீட்டிற்கு வந்தார். அவர் இப்படியாய் சொன்னார், என்னன்னா வீட்டுக்கு ஏசிலாம் அத்தியாவசியமானது கிடையாது, ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் அத்தியாவசியம் கிடையாது. அப்ப என்ன அத்தியாவசியம்? ஒரு வீட்டிற்கு ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, படுக்க பாய் இருந்தா போதும், அதுதான் அத்தியாவசியம். அதே ஏசி மெக்கானிக் இன்னும் ஒரு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் வந்தாரு. எங்க வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கிட்டோம் நாங்க. ஹல்லேலூயா. அவர் வீட்டுக்கு சொல்றார், பாஸ்டர் எங்க வீட்டுக்கு நாங்க ஒரு ஏசி வாங்கி இருக்கிறோம், எங்க வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி இருக்கிறோம். அப்போ எதெல்லாம் அத்தியாவசியம் இல்லைன்னு தோன்றுகிறதோ அதெல்லாம் ஒரு காலத்திலே அத்தியாவசியமாய் நம்முடைய கண்கள் பார்க்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சமாதானமாய் ஜீவனம் பண்ணுகிறதற்கு நிறைய காரியங்கள் நமக்கு தேவை. நம்முடைய இருதயத்திலே நிறைய சித்தங்கள் உண்டு. எனக்கு இந்த காரியங்களை வாங்கிடணும், நான் சம்பாதித்து ஒரு நிலத்தை வாங்கணும், நான் சம்பாதித்து வாங்கின நிலத்திலே ஒரு நல்ல வீட்டை கட்டணும், அந்த வீட்டிலே குடும்பமாய் வாழணும், அந்த வீட்டிலே குடும்பமாய் வாழுகிறதற்கு தேவையான சகல வசதிகளும் எனக்கு தேவை, அது எல்லாவற்றையும் நான் உண்டாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியங்களை நம்ம ஆசைப்படுகிறோம். உண்மைதானே? அந்த ஆசை அது தப்பானதே கிடையாது. கர்த்தர் நம்முடைய குறைவுகளை மகிமையில் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்பேற்பட்ட கனவோடு கூட நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், நம்முடைய பரம தகப்பன் நமக்கு தேவையான ஈவுகளை அறிந்து தருகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய இருதயத்தின் ஏக்கங்களையும் மன வாஞ்சைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆமென். இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக இந்த உலக பிரகாரமாய் நமக்கு நேராய் ஒரு ஆலோசனை வரும். அது என்ன தெரியுமா? பிரதர், நீங்க கடினமா உழைச்சாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? வீட்டை வாங்க முடியும். நீங்க இரவு பகலும் பார்க்காம கடினமா உழைச்சாதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க செட்டில் பண்ண முடியும். இது உழைக்கிற வயசு, வீட்டுல முடங்கி கிடக்கிற வயசு கிடையாது. நீங்க என்ன செய்யுங்க? கடினமா உழைங்க. ஒருவேளை உழைக்கிற இடத்துல உங்களுக்கு போராட்டமா, அந்த போராட்டத்தை சகித்துட்டு போங்க. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த குடும்பத்தை நீங்க நடத்தணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆலோசனைகளை இந்த உலக பிரகாரமாய் நமக்கு கொடுப்பாங்க. ஆமென். பேதுருவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் கடினமான ஒரு உழைப்பாளி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் ராமுழுக்க பிரயாசப்படுகிற ஒரு மீனவன். ராமுழுக்க பகல் முழுக்க அவர் என்ன செய்வாராம்? மீன் பிடிக்கிற வலைகளை பழுது பார்ப்பார். பகல் முடிந்ததற்கு பிற்பாடு ராத்திரியில அந்த படகையும் பழுது பார்க்கப்பட்ட வலையையும் எடுத்துக்கொண்டு அவர் கடலுக்குள்ளே கடந்து செல்லுவார். கடந்து சென்று அவர் திரளான மீன்களை பிடிக்கிறதுல அவருக்கு ஒரு வழக்கம். அவர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபிஷர்மேன். அவருக்கு எந்த இடத்துல வலைய போட்டா எந்த மீன் கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். வலது பக்கத்துல வலைய போட்டா பெரிய மீன் கிடைக்கும், இடது பக்கத்துல வலைய போட்டா இன்னும் ஒரு ரகமான மீன் கிடைக்கும்னு அவர் சகலத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் அந்த தொழிலின் மேல் இருந்த அந்த ஒரு அவருடைய இன்ட்ரெஸ்டினாலும் அவருடைய அந்த தொழிலின் மேல் இருந்த அந்த வைராக்கியத்தினாலும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு அவர் மறுபடியும் வலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கடந்து சென்றார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அப்போ அவருடைய சிந்தை முழுக்க எனக்கு இந்த மீன்பிடி தொழில் கை கொடுக்கும், இந்த மீன்பிடி தொழில் கை கொடுக்கும், இந்த மீன்பிடி தொழிலினாலே நான் அநேக காரியங்களை சாதிக்க கூடும் என்று சொல்லி ஆண்டவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாட்களிலே அவர் வலையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கடலுக்குள்ளே சென்று விட்டார். ஆனால் வசனம் சொல்லுகிறதுக்கு முந்தைய ஒரு சம்பவத்திலே பேதுரு ராமுழுக்க பிரயாசப்பட்டும், சொல்லுங்க பார்க்கலாம், ஏகமாய் ராமுழுக்க பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இந்த உலக பிரகாரமாய் மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் சொன்னது பிரகாரமாய் நீங்க கடினமா உழைச்சாதான் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்துடைய முற்பகுதி, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி எப்படிப்பட்டதாம்? அற்ப பிரயோஜனம் உள்ளது. அப்போ பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம்னா நாங்க கடினமா உழைக்க வேண்டாமா?
நாங்க கடினமா பகல் பார்க்காம உழைத்து எங்களுடைய குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டாமா? நான் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நல்ல கைகளை கொடுத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? கைகளை வைத்திருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அந்த கரங்களை தலைக்கு மேல தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எத்தனையோ அன்பான பிள்ளைகள் கைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல கைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எதற்கு கைகளை கொடுத்திருக்கிறார்? இந்த கைகளினாலே ஆமென் பகல் பார்க்காமல் உழைத்து நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அப்போ கைகளின் பிரயாசம் நமக்கு முக்கியம். நம்ம மற்றவர்களுடைய கையை ஏந்தி ஏந்தி அநேக நாட்கள் பார்த்து கொண்டிருந்தோம்னா ஒரு நாள் போஷிப்பாங்க, இன்னொரு நாள் யோசிப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு நாள் தருவாங்க, இன்னொரு நாள் என்ன நம்ம கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. ஹல்லேலூயா. என்ன நம்ம கிட்டயே என்ன பண்றாங்க? கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. இவங்களுக்கு கை கால்ல நல்லா தானே இருக்கு. நம்ம இந்த சிக்னல் எல்லாம் நிற்கும் போது யாராவது ஒரு வாலிபர் 45-50 வயதுக்குள்ள இருக்கிற ஒரு நபர் நம்ம இடத்துல வந்து ஏதாவது ஒரு யாசகம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல யோசிப்போம், இந்த அண்ணனுக்கு கை கால் நல்லா தானே இருக்கு. இவர் ஏதாவது ரோட்டு கடையில போய் தட்டு கழுவி கூட என்ன பண்ணிக்கலாம்? தன்னுடைய வயிற்றை ஆற்றிக்கொள்ளலாம், பசி ஆற்றிக்கொள்ளலாம். ஆனா ஏன் இவரு இவ்வளவு வயசாயிட்டும் இன்னும் மத்தவங்களுடைய கையையே ஏந்தி பார்த்துட்டு இருக்கிறாரு? நம்ம யோசிப்போமா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ கைகளின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடணும். யாருடைய கைகளின் பிரயாசத்தை? நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடணும். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்ன? நம்ம முழுக்க பிரயாசப்பட வேண்டும். ஆனால் அந்த பிரயாசம் எங்கு தொடங்க வேண்டும் என்று சொன்னால், நம் குதிகால்களிலே நம் நாளை துவங்காமல், நம்முடைய குதிகால்களிலே நம்முடைய வேலைகளை துவங்காமல், நம்முடைய முழங்கால்களிலே நம்முடைய வேலையை துவங்க வேண்டியது அவசியமான காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம குதிகால்களிலே துவங்குகிறது எதை அடையாளப்படுத்துகிறது? பேதுருவை போல முழுக்க பிரயாசப்படுவாங்க. ராத்திரி பகல் பார்க்காம கண் விழித்து உழைப்பாங்க. தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான பணங்களை சம்பாதிக்க ஆசைப்படுவார்கள். முழுக்க பிரயாசப்படுவார்கள். ஆனால் அவர்கள் முழங்காலின் மூலியமாய் அந்த நாளை துவங்கி இருக்க மாட்டார்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்ப எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய முழங்காலை முடக்கி அதற்கு பிற்பாடு தன்னுடைய குதிகால் மூலியமாய் காரியத்தை செய்கிறானோ, அந்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சித்திக்க பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுவோம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது எந்த இடத்திலிருந்து நம்முடைய வேலை துவங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மலையின் மேலே ஏறி நாம் வேலைகளை துவங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த இடத்திலே வாசிக்கப்பட்டதான வசனத்திலே ஆமென், கர்த்தர் மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானதை தம்மிடத்திலே வரவழைத்தார். அப்போ நமக்கு தமக்கு சித்தமான, நமக்கு தேவையான இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், சரீர பிரகாரமான ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும், எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் நம்ம மலைக்கு மேல ஏறினா நம்மளுடைய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைகளை பிடிங்க. பிரதர் சிஸ்டர், நீங்க மலைக்கு மேலே, அதாவது தேவ பிரசன்னத்திலே ஏறும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவ பிரசன்னத்திலே நீங்கள் அமர்ந்திருந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தர போதுமானவராய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லிடுவோமா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய ஆசைகள், நம்ம பொதுவா மற்றவர்களை பார்த்து ஆசைப்படுவோம். யாராவது ஒருத்தங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா, ஒருவேளை அந்த மாதிரி ஆடை நம்ம இடத்துல இல்லைன்னா, மற்றவர்களை பார்த்து எனக்கு இதே போல ஒரு ட்ரெஸ் தேவை, இதே போல ஒரு ட்ரெஸ் எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே. நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன காரியம் தேவையோ அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லுங்கள். ஒருவேளை ஏதாகிலும் ஒரு உபத்திரவத்திற்கு ஊடாய் நீங்கள் கடந்து செல்கிறீர்களா? ஏதாகிலும் ஒரு பலவீனத்திற்கு ஊடாய் நீங்கள் கடந்து செல்கிறீர்களா? ஏதாகிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே தொந்தரவுக்கு பாதையில நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளோடு கூட வாழ்ந்து கொண்டு வருகிறீர்களா? கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களா? நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், நீங்கள் மலையின் மேல் ஏற ஏற உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தருடைய ஆவியானவர் செய்து முடிப்பார். கரம் தட்டி விசுவாசிக்கிற அளவிற்கு ஒரு அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த மலை ஏறுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு முழுக்க நம்ம பிரயாசப்பட வேண்டாம், அந்த பிரயாசத்தை முழங்காலில் இருந்து துவங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே பேதுரு முழுக்க பிரயாசப்பட்டார், ஒன்றும் அகப்படவில்லை. எம்டி ஹேண்டோட அவர் கரைக்கு தன்னுடைய படகை தள்ளி கொண்டு வருகிறார். ஆனால் பகல் நேரத்தில்
பாருங்களேன், அநேக மீனவர்கள் படகை கரைக்கு நேரா கொண்டு வரும் பொழுது எல்லா மீனவர்களுடைய படகை பேதுரு பார்த்திருப்பார். எல்லா மீனவர்களும் சந்தோஷத்தோடு கூட வந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனா பேதுருடைய முகம் மாத்திரம் வாட்டமாய் காணப்பட்டது. ஏன்னா, நான் ராகு முழுக்க பிரயாசப்பட்டேன், நான் ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டேன், ஒத்த மீனை கூட என்னால பிடிக்க முடியல. அந்த படகைத்தான் இயேசு தேடி வந்தார். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? ஆமென். எம்டி வெசலை தான் ஆண்டவர் தேடி வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் காலியான பாத்திரமா இருக்கிறீங்கன்னா, காலியான பாத்திரத்தை நிரப்புகிறதற்காக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் அண்டையிலே வந்து நிற்பார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த படகையிலே ஆண்டவர் அந்த பேதுருவுடைய படகை தேடி வந்து பேதுருவினிடத்தில் சொல்லுகிறார், இந்த படகு எனக்கு தேவை அப்படின்னு சொன்ன உடனே அந்த படகை ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்தினார். அந்த பேதுரு ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்தினதற்கு பிற்பாடு, ஆண்டவர் அந்த படகை ஏறி உட்கார்ந்ததற்கு பிற்பாடு கர்த்தர் சொன்னார், இந்த படகை ஆழத்திலே தள்ளு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆழத்திலே தள்ளு. உடனே பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நான் ஃபிஷர்மேன், இந்த மீன்பிடி தொழிலில் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏறத்தாழ 35 வருடங்கள், உங்களுடைய வயதிற்கும் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு இந்த மீன்பிடி தொழிலில். எந்த மீனும் கடல்ல இல்ல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த படகை கடலுக்குள்ளே தள்ளி ஆமென் வலையை போட்டாரா. வசனம் சொல்லுகிறது, வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் இருந்தால் மறுபடியும் சொல்ல முடியும், உம்முடைய வேலையிலே ஆண்டவரை உங்களுக்கு ஆமென் நீங்கள் முன்பாக நிறுத்தும் பொழுது ஆண்டவர் நீங்கள் எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, பேதுருவை போல குதிகால்களினாலே நம்முடைய வேலையை துவங்காமல், ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி முழங்கால்களிலே தன்னுடைய வேலையை துவங்குகிறார்களோ அதுபோல நம்முடைய முழங்கால்களை ஆண்டவருடைய சமூகத்திலே முடக்கும் பொழுது நமக்கு சித்தமான எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு தருவார். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? உங்களுக்கு என்ன காரியம் தேவையா இருந்தாலும் தேவ சமூகத்திற்கு போங்க. இந்த இடத்துல ஆண்டவர் அவர் மலையின் மேல் ஏறினார். ஏறின பிற்பாடு அவருக்கு சித்தமானதை அவரிடத்திலே வரவழைத்தார். நீங்கள் மலையின் மேல், அதாவது தேவ பிரசன்னத்திற்கு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, தேவ பிரசன்னத்திலே உங்களுடைய சித்தங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபமாய் அறிக்கையிடும் பொழுது, அந்த ஜெபங்களை கேட்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மன விருப்பத்தை செய்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருடைய நீதியையும் தேடுங்கள். சபையார் யாவரும் ஏகமாய் சொல்ல கேட்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல ஒரு காரியத்தை தேடுகிறார்கள். எதை தேடுகிறார்கள்? இந்த உலக பிரகாரமாய் அவர்கள் விரும்பி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழுகிறதற்கு நன்மைகளை தேடுகிறார்கள். தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை தேடுகிறார்கள். தன்னுடைய கணவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை தேடுகிறார்கள். தன்னுடைய மனைவியை சமாதானமாய் வைத்துக் கொள்ளுகிறதற்கு தேவையான காரியங்களை கணவனார்கள் தேடுகிறார்கள். இந்த உலகத்தார் யாவரும் இந்த உலகத்திலே சமாதானமாய் வாழுகிறதற்கான பொருட்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியிலே அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதற்கு பிற்பாடு பாருங்க, இவைகள் எல்லாம் நீங்கள் தேடின ஒவ்வொன்றும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தேடின ஒவ்வொன்றும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவரிடத்திலே நாம் அப்பத்தை கேட்டால் அவர் நமக்கு எதை கொடுக்க மாட்டார்? கல்ல கொடுக்க மாட்டார். அவரிடத்துல மீனை கேட்டால் அவர் நமக்கு எதை கொடுக்க மாட்டார்? பாம்பை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவரிடத்துல எதை கேட்கிறோமோ அதை அப்படியே நமக்கு தருவார். அல்லேலூயா. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நான் அநேக முறை நம்முடைய சபையில சொல்லியிருக்கிறேன். ஆமென். ஒரு 11 காரியங்கள்னு நினைக்கிறேன். ஒரு 11 காரியம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிக்கலை போல, ஒரு இடியாப்பத்தை பித்து போட்டது போல எங்க வாழ்க்கை காணப்பட்டது. நாங்கள் ஊழியத்திற்கு வருகிறதற்கு முன்பாக என்னுடைய திருமண
ஆலயத்திற்கு முன்பாக. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நித்தமும் நான் ரோட்ல நடந்து போனாலும் சரி, நான் பஸ்ல போனாலும் சரி, என்னுடைய வீட்டில நான் தனிமையாய் அமர்ந்து இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை அற்புதம் பண்ணிருங்க ஐயா. நான் மனுஷனை நோக்கி பார்க்க விரும்பல, நான் மனுஷனுடைய கையை நோக்கி பார்க்க விரும்பல, உங்க கையை தான் நான் நோக்கி பார்ப்பேன், எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து மலைக்கு மேல் ஏறுகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய எல்லா மன பாரங்களையும், என்னுடைய இருதயத்தின் சித்தங்களை கர்த்தரிடத்தில் ஒரு ஆறை போல நான் ஊற்றி விடுவேன். ஒரு நாள் நான் என்னுடைய ரட்சிக்கப்பட்ட அந்த சபைக்கு செல்லுகிறதான அந்த வேலையிலே ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஒரு பஸ்ல என்னுடைய சபைக்கு நான் போகணும், நான் சொல்லியிருக்கிறேன் அந்த சபைக்கு போகிறதுக்கு எவ்வளவு பிரயாசங்கள் பட வேண்டும் என்று சொல்லி. என்னிடத்துல எந்த வாகனமும் இல்லை அந்த நேரத்துல. நம்ம வீட்டு வாசல்ல இருந்து திருநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகணும், திருநகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், கிண்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சபைக்கு 1.5 கிலோமீட்டர் உள்ள நடந்து போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்னதான் போனாலும் நான் தான் சபையில ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் இந்த பலிபீடத்திலிருந்து தைரியமாய் சொல்ல முடியும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே நான் சொல்லுவேன், தாவீதுக்கு அப்புறம் என்ன போல மகிழ்ச்சியானவன் எவனுமே கிடையாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல தாவீது, இரண்டாவது ஆண்டவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் சொல்லலாம், பாஸ்டர் நானும் மகிழ்ச்சியா தான் இருப்பேன். ஹல்லேலூயா, நானும் மகிழ்ச்சியா தான் இருப்பேன், ஆனா எங்க வீட்டுல தான் கொஞ்சம் வேகமா கிளம்பி வர முடியல. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்போ அப்படி வண்டியில போய்கிட்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சத்தம், திடீரென்று சத்தம். முதல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சத்தத்தை நான் கேட்கிறேன். அந்த சத்தம் சொன்னது, நீ என்ன கேட்கிறியோ அதை நான் உனக்கு அப்படியே கொடுப்பேன், அதை காட்டிலும் கூடவும் கொடுக்க மாட்டேன், அதை காட்டிலும் குறைத்தும் கொடுக்க மாட்டேன். நீ என்ன கேட்கிறியோ அதை நான் உனக்கு அப்படியே கொடுப்பேன்னு ஒரு சத்தம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சத்தம் கேட்கப்பட்ட 6 மாதத்துல 11 நிபந்தனைகளையும் ஆண்டவர் பரிபூரணமாய் நிறைவேற்றி தந்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்போ நம்முடைய உலகத்துல, இந்த வாழ்க்கையில நம்ம வாழுகிறதற்கு நிறைய காரியங்கள் தேவை. உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவைன்னு. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய தேவைகளை அறிந்தில்லாமல் இருக்கலாம், உங்களுடைய கணவர் உங்களுடைய தேவைகளை அறிந்தில்லாமல் இருக்கலாம், உங்களுடைய மனைவி உங்களுடைய தேவைகளை அறிந்தில்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய தேவைகள் பிறப்பதற்கு முன்பாகவே என்னுடைய மகளுக்கு அந்த தேவை தேவைப்படுகிறது, அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதற்கு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அவர் நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஏம்மா உன் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறாருமா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அறிந்த கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்களும் நானும் மலைக்கு மேல போகணும். அதாவது தேவனுடைய பாதத்திற்கு போகணும், தெய்வத்தினுடைய பாதத்திற்கு போய் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கணும். கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே மலையின் மேல் நீ ஏறி வந்து என்னிடத்திலே தங்கி இருன்னு ஆண்டவர் சொன்னார். மோசே தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசேயினிடத்திலே வார்த்தையை கொடுத்தார். அதே போல எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து தங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்மளுக்கு நிறைய தேவை இருக்கும். அந்த தேவையை சுலபமாய் சம்பாதித்துக் கொள்ள நம்ம எவைகளை தேட வேண்டியது அவசியம்? தேவனுடைய, ஏகமாய் சொல்லுங்க எல்லாரும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். கர்த்தர் சொல்றது சிம்பிள், நீ என்னுடைய ராஜ்யத்தை தேடு, என்னுடைய நீதியை நாடு, என்னுடைய நீதியினுடைய வாழ்க்கையாய் மாற்று. நியாயப்பிரமாணங்களை கேட்கிறவைகளாய் இல்லாமல் கேட்ட நியாயப்பிரமாண வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க 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 அவர் பார்ப்பார். நீண்ட நாள் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். அதனால என் பிள்ளைகள் விரும்பின காரியத்தை கொடுப்பேன், அது அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இது போல அநேக காரியத்தை என்னுடைய ஊழியத்திலே சொல்ல முடியும். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்திலே நான் ஜெபத்திற்காய் கடந்து சென்றிருந்தேன். அந்த இடத்துல 2 வாலிப பெண் பிள்ளைகள், அந்த 2 வாலிப பெண் பிள்ளைகள், அந்த குடும்பத்துல தகப்பன் தாய் 2 பிள்ளைங்க 4 பேர் அந்த குடும்பத்துல இருக்கிறாங்க. அவர்களிடத்துல ஜெபிச்சு முடிச்சதற்கு பிற்பாடு எனக்குள்ள ஒரு காரியம், இப்போ நம்முடைய ஊழியத்துல வர்ஷிப்புக்குன்னு ஒரு தனி டீம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க, மீடியாக்குன்னு தனி டீமை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க, மெயின்டெனன்ஸுக்குன்னு தனி டீம், பிரேயருக்கு ஒரு தனி டீம், காஸ்பல் ஊழியம் பண்ணுகிறதுக்கு ஒரு தனி டீம், 5 டீம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த நாட்களில எந்த ஒரு டீமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆரம்பத்துல ஊழியம் எப்படி நடக்கும்னா, பாடல்
ஆராதனை கர்த்தருடைய கிருபையினாலே நான் நடத்திடுவேன். சிஸ்டர் கீபோர்டு வாசிப்பாங்க. ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் எனக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரெஸ்ட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட், ஆஃபரிங், அந்த காரியம். மறுபடியுமாய் வந்து ஆண்டவருடைய பாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். ஆமென். 2 மணி நேரம் ஆமென் டோட்டலா கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கணும். அப்போ எனக்குள்ள ஒரு வாஞ்சை, ஆமென், இந்த 2 வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்து விடலாமே, இவர்கள் ஊழியத்தில் ஒத்தாசையா இருப்பாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க கிட்ட கேட்டேன். அம்மா, நீங்க நல்லா துதிப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்க அப்பா சொல்லி இருக்கிறார். அதனால சபை ஆராதனை 8 மணிக்கு ஆரம்பமாகும். 7:30 மணிக்கு நீங்க சபைக்கு வந்து, அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், நிரந்தர பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு ஸ்தோத்திர பலிகளை நீங்க செலுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவ மகிமையை நம்ம சபையிலே கடத்த முடியும். நீங்க வரீங்களா அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் பிரேயர் பண்ணிட்டு சொல்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் உடனே சரிமா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டு ராத்திரி என்னுடைய ஜெப நேரத்திலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பாதத்திலே மலையேறுகிற அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் இடத்துல கேட்ட, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இடத்துல நான் இப்படியாய் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறேன், அவங்க வந்து ஊழியத்துல கடந்து கொண்டாங்கன்னா ரொம்ப நலமா இருக்கும் ஏசப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஏன் உன்னால துதிக்க முடியாதா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் 8 மணி ஆராதனைக்கு 7:30 நீ சபைக்கு வந்து உன்னால துதிக்க முடியாதா? நம்முடைய சின்ன சபையில இருக்கும் பொழுது உடனே நான் முடிவெடுத்தேன், ஆண்டவரே நான் துதிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு 7:15 சபைக்கு வந்துடுவேன். 8 மணி ஆராதனைக்கு நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ஆனால் இந்த நாளிலே நான் பார்க்கிறேன், சபையிலே ஆராதனைக்கென்று கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான தி பெஸ்ட் டீமை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம மலைக்கு மேல ஏற 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 ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து தருவார். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, தேவ பிரசன்னத்திற்கு போக 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 கர்த்தர் உங்க தேவைகளை சந்தித்து கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய தேவ சமூகத்திற்கு போய் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பார்ப்பார், என் பிள்ளை எதனால காத்திருக்கிறா? இந்த உலக பிரகாரமா எத்தனையோ பேர் உலகத்தினுடைய காரியங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த மகன் இந்த மகள் மாத்திரம் இந்த இடத்துல காத்திருக்கிறாங்களே, எதற்காக? ஆண்டவர் உன்னித்து கூர்ந்து கவனித்து நம்முடைய மன வாஞ்சைகளை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த பலிபீடத்தில் என்னால சொல்ல முடியும், அவன் உலகத்தான் இடத்துல காத்திருந்து தோல்வி அடைந்தவர்கள் உண்டு. என் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து தோல்வி அடைந்தவர்களை நீங்கள் காண்பிப்பீர்கள் என்று சொன்னால் நான் ஊழியத்தை விட்டே போயிடுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நபரும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தோல்வி அடைந்தவர்கள் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வாலிப தம்பி, அவனுக்கு வந்து வேலையில ரொம்ப பெரிய சிக்கல், வேலையை இழக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊழியர் இடத்துல, இது ஒரு அந்த குறிப்பிட்ட ஊழியர் அவர் மரிச்சு போயிட்டாங்க. அந்த ஊழியர் இடத்துல போய் இப்படியா கேட்டாராம், ஐயா நான் வந்து எவ்வளவோ கம்பெனில ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு என்ன கிடைக்கல? வேலையே கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 50 கம்பெனிக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்? அப்ளிகேஷன் போட்டிருப்பேன். ஆனா எனக்கு என்ன பண்ணல? வேலையே கிடைக்கல. எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு அந்த தம்பி அந்த ஊழியக்காரர் இடத்துல போய் கேட்டார். அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரா, தன்னுடைய உடன் ஊழியரை அழைத்து ஒரு புத்தம் புதிய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துட்டு வர சொல்லி அந்த தம்பி கிட்ட கொடுத்துட்டு, நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன் தம்பி, இந்த பைபிள் இருக்கு பாத்தியா, இதனுடைய முதல் பகுதியில இருந்து கடைசி பகுதி முடிகிறதற்குள்ள ஆமென், இதை நீ படிக்க 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 உனக்கு வேலை உன் கதவை தேடி வரும். எந்த கம்பெனிக்கு நீ என்ன பண்ணாத? அப்ளிகேஷன் போடாத. எந்த கம்பெனிக்கு நீ என்ன பண்ணாத? ரெஸ்யூம் அனுப்பாத. இந்த வேதத்தை நீ படி, ஆண்டவர் உன்னுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார் ஒரு ஆலோசனை கொடுத்தாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நல்ல ஆலோசனை. ஹல்லேலூயா. உலக பிரகாரமா என்ன சொல்லுவாங்க? 50 கம்பெனி தானே போட்ட, இன்னும் எத்தனை கம்பெனி இருக்கு? இன்னொரு 50 கம்பெனிக்கு என்ன பண்ணு? நான் சொல்லுவேன், ரெஸ்யூமுக்கு ஜெராக்ஸுக்கு பிரிண்ட் எடுத்து சொத்து அழிச்சதுதான் மிச்சம். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு ரெஸ்யூம் ஒரு ஜெராக்ஸ் காப்பி 5 ரூபாய். நம்ம பிள்ளைங்க படிச்ச படிப்பேற பெரிய படிப்பு பாத்துக்கங்க, 4-5 பேப்பர் தேவை. அப்ப 20 ரூபாய், 50 கம்பெனிக்கு 20 ரூபாய் எவ்வளவு ஆகுது? 1000 ரூபாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 1000 ரூபாய் நீ காணிக்க போட்டிருந்தா ஆண்டவர் 10,000 ரூபாய்க்கு வேலை கொடுத்துரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அப்படி சொன்ன உடனே அந்த தம்பி என்ன பண்ணாரா, சரியா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி சொந்து போயிட்டேன், நீங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்க, 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்னு நான் வேதத்தை படிக்க அவர் ஆரம்பிச்சார். வேதத்தை படித்து ஆகமங்களை முடிக்கிறதுக்கு முன்பாகவே 2 அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட, பாஸ்டர் எனக்கு 2 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு வந்து நின்னாராம். இப்ப நீங்க சொல்லுங்க பாஸ்டர், நான் எந்த வேலையை தேர்ந்தெடுக்கணும்? அந்த பாஸ்டர் சொன்னாரா, தம்பி உனக்கு 2 வேலை கிடைச்சிருக்கு. 2 வேலை ஏசப்பா கொடுத்திருக்க மாட்டார். ஒரு வேலை ஏசப்பா கொடுத்திருப்பாரு, இன்னொரு வேலையை பிசாசு கொடுத்திருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தூக்கிட்டா என்ன வந்துடணும்?
ஆமா, பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, பாஸ்டர் கையை தூக்கிட்டு ஆமேன் வந்துடணும். ஆமேன் சொல்லு, அல்லேலூயா சொல்லு. ரிங் மாஸ்டர் போல பாஸ்டர் கத்த விடாதீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல கைகளை பிடிச்சு. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. ஆமா, உடனே சொன்னாராம், தம்பி உனக்கு 2 வேலை கிடைச்சிருக்குப்பா. ஒரு வேளை ஏசப்பா கொடுத்தது, இன்னொரு வேளை பிசாசு கொடுத்தது. அந்த தம்பி கேட்டான், பாஸ்டர் நான் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? இது பிசாசு கொடுத்த வேலை, இது ஆண்டவர் கொடுத்த வேலை. பிசாசு வேலை கொடுப்பாங்க. அல்லேலூயா. பிசாசு என்ன கொடுப்பானா? வேலை கொடுப்பான். அந்த பாஸ்டர் சொன்னாராம், நல்ல போதகர், அவர் சொன்னாரா, நீ இப்ப பைபிள் படிச்சுட்டு இருக்கிற, ஆண்டவர் உனக்கு ஒரு வேலை கொடுத்தாருன்னா அந்த பைபிள் படிக்கிற நேரம் தடை இல்லாம இருக்கு. இன்னும் அதிகமா பைபிள் படிக்கிற அளவுக்கு தான் ஒரு வேலை ஆண்டவர் தருவார். ஆனா பிசாசு ஒரு வேலை கொடுத்தான்னா, இவன் பைபிள் படிச்சு எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவான். அதனால இவன் பைபிள் படிக்கிறத நிப்பாட்டிடணும், ஒரு வேலையை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கொடுப்பான். அவன் கொடுக்கிற வேலையில உன்னால சபைக்கு வர முடியாது, உன்னால பைபிள் படிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓய்வு நாள் ஆராதனைக்கு சபைக்கு வர முடியாத ஒரு வேலை உங்களுக்கு இருக்குன்னா அது யார் கொடுத்தா? அல்லேலூயா. பிரைஸ் காட். நீங்க தான் சொன்னீங்க, சரியா? ரைட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஓய்வு நாள் ஆராதனைக்கு அவர் சொன்ன உடனே அந்த தம்பி தெளிவா ஒரு வேலையை சூஸ் பண்ணாராம். அந்த வேலையில கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சியை பார்த்து இப்ப அந்த தம்பி ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், மலைக்கு மேலே ஏறும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க உங்க மன வாஞ்சைகளை ஆண்டவர் நிறைவேற்றி தருவாராக. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, அப்பா பாதத்துல காத்திருங்க சார், ஆண்டவர் பதில் தருவார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் வசனம் 2. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று. அவனை தகன பலியாக பலியிடு. நம்முடைய ஆண்டவர் அவர் நம்மள வெறுப்பேத்துறதுல ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு தேவன். ஆபிரகாம் ஈசாக்கு என்ன பண்ணு, எனக்கு நீ பலி செலுத்து. மோரியா தேசத்துல ஒரு குறிப்பிட்ட மலை உண்டுப்பா, அந்த மலைக்கு கொண்டு போய் உன் மகனை பலி செலுத்து ஈசாக்கு. அவரு ஆபிரகாம் எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்றாரு பாருங்களேன், எப்படியெல்லாம் ஆபிரகாம் கடுப்பேத்துறாரு பாருங்களேன். உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய. ஆண்டவர் பாக்குறாரு, நீ என் மேலதான் அன்பா இருந்த ஈசாக்கு கொடுக்கிற வரைக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கூடார வாசல்ல பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துல ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்தவர் தான் யாரு? ஆபிரகாம். குழந்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணுவார், ஸ்தோத்திரம். அவர் தருவேன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார்? கூடாரத்துக்குள்ள இருந்து ஆபிரகாம் தோளுக்கு மேல கை போட்டு, நீ வாப்பா, இந்த பாரு வானத்துல நட்சத்திரத்தை பாத்தியா, இவ்வளவு பிள்ளையை நான் உனக்கு தர போறேன்ப்பா அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட சொல்லுவார். 2வது ஆபிரகாமுடைய தோல்ல கையை போட்டு பீச்சுக்கு கூட்டு போயிட்டு பாத்தியா மண்ணு, இவ்வளவு மணலத்தனையா உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமோ ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையும் போல இணை பிரியாத ரெட்ட பறவைகளை போல ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. ஆண்டவரே தன்னுடைய வாயை திறந்து சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு தெரியாம ஏதாவது செஞ்சிருவனா அப்படின்னு ஆண்டவரே சொன்ன காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் செய்வதை மறைப்பேனோ? அப்போ அவ்வளவு அன்பு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல. அந்த அன்பை பார்த்த உடனே ஆண்டவருக்கு என்ன வந்துருச்சு? அன்பு வந்துருச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், நீங்க ஆண்டவருக்கு மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்கள் மேல அன்பாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் அன்பா இருந்தார், ஆனா நாட்கள் போக போக அந்த அன்பை பார்த்து ஒரு குழந்தையை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். குழந்தையை கொடுத்த உடனே ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்துல, ஆண்டவரை துதிக்கிற அந்த நேரத்துல, ஆண்டவரை கொஞ்சம் அன்பு செலுத்துகிற நேரத்துல அவன் என்ன சொல்லியிருப்பான்? ஆபிரகாம் ஈசாக்க பார்த்து, என் ஏக சுதனே, என் புத்திரனே, என் நேசகுமாரனே அப்படின்னு சொல்லி இந்த சின்ன இருக்கு பாத்தீங்களா, இந்த நாடியை பிடிச்சு அவர் என்ன பண்ணிருப்பார்? ஆண்டவர் ஒரு ஓரமா இருந்து பார்த்துட்டே இருந்திருப்பார். அவர் God is a possessive God. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆஹா, என்ன தானே நீ கொஞ்சிக்கிட்டு இருந்த, என் பாதத்துல தானே கெஞ்சிக்கிட்டு இருந்த, இப்ப நீ கேட்டது கொடுத்த உடனே உன் வேலையை காமிக்கிற பாத்தியா? உடனே ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் இங்க வா, வந்துட்டு வாசிங்கம்மா அந்த வசனத்தை. அப்பொழுது ஆண்டவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஆபிரகாம் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படி சொன்ன உடனே
அந்த பேக் ஸ்டோரி நமக்கு தெரியல. ஆபிரகாம் ஆண்டவர் இடத்துல என்னென்ன காரியங்கள் செய்தார்ன்னு நமக்கு தெரியல. உடனே அவர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே 3 நாள் பிரயாணப்பட்டு தன்னுடைய வேலையாட்கள், தன்னுடைய கழுதை, தன்னுடைய பலி செலுத்துகிறதற்கான விறகு கட்டைகள், தீப்பந்தம், அந்த கழுதைக்கு மேல யாரை கொண்டு வச்சிட்டாரு? புத்திரனை, ஏகசுதனை, நேசகுமாரனை கொண்டு கழுதைக்கு மேல உட்கார வச்சிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உட்கார வச்சுட்டு 3 நாள் பிரயாணம். ஆபிரகாமுடைய தேசத்திலிருந்து 3 நாள் பிரயாணப்பட்டு மோரியா தேசத்திற்கு வந்து ஆண்டவர் காண்பிக்கிற அந்த குறிப்பிட்ட மலைக்கு நேராக அவர்கள் போகிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க? மலை ஏறுகிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மலை ஏறுதல் எதை அடையாளப்படுத்துகிறது? நல்ல சத்தமா சொல்லுங்க. தேவ சமூகத்திற்கு செல்லுதலை அடையாளப்படுத்துகிறது. அப்படி மலைக்கு மேல ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது ஈசாக்கு கேட்கிறார். 7வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது ஈசாக்கு, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. நெருப்பு இருக்குப்பா, கட்டை இருக்குப்பா. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஈசாக்குக்கு ஒன்று தேவைப்படுகிறது. ஈசாக்குக்கு தேவைப்படுகிறது என்ன? என்கிட்ட நெருப்பு இருக்கு, என்கிட்ட தகன பலிக்கு கட்டை இருக்கு, ஆனால் பலி செலுத்துகிறதற்கு ஆட்டுக்குட்டி இல்ல. அந்த ஆட்டுக்குட்டி அவருக்கு தேவை. அந்த ஆட்டுக்குட்டியை சம்பாதித்துக் கொள்ள 2 காரியத்தை அவர் செய்திருக்கலாம். மோரியா தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட சந்தைக்கு போய் கிரயம் கொடுத்து ஒரு நல்ல வெள்ளாட்டை வாங்கி கொண்டு வந்திருக்கலாம். இன்னொரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்திருக்கலாம். அந்த ஈசாக்கு எதை தெரிந்து கொண்டார்? அவர் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருக்கு தேவையான ஒன்று ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி தேவைன்னு சொல்லிட்டு அவர் மலைக்கு மேல பொறுமையா ஏறுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் சொல்லுவேன், உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் அந்த தேவைகளை சுமந்து கொண்டு தேவ சமூகத்திற்கு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது தேவைகளை ஆச்சரியமாய் சந்திக்கிற தெய்வத்தை தான் நாம் ஆராதனை செய்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த மலைக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஈசாக்கு, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவை, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவை அப்படின்னு அவர் அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே மேலே ஏறுறார். அந்த மலையினுடைய இன்னொரு பகுதியில இவர் ஏற ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை மேய்த்துட்டு அந்த ஆட்டுக்குட்டியும் கூடவே கொண்டு வருகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அவருடைய தேவை மலைக்கு மேல் சந்திக்கப்பட்டது. நான் சொல்லுவேன், உன்னுடைய தேவை பரிசுத்த பர்வதத்தின் மேல் சந்திக்கப்படும். பரிசுத்த தேவ பிரசன்னத்தினுடைய சமூகத்திலே சந்திக்கப்படும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்திலே அவைகள் சந்திக்கப்படும். ஈசாக்கு கொஞ்சம் கொஞ்சமா மலைக்கு மேல ஏறுகிறார். அவர் மலைக்கு மேல ஏற அவருடைய கண்ணுக்கு தெரியாத அந்த மலையினுடைய பிற்பகுதியில சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆட்டுக்கடாவை பொறுமையாய் மெதுவாய் கண்ணும் கருத்துமாய் கரிசனையோடு அவர் அப்படியே நடத்தி கொண்டு வந்து அந்த ஈசாக்கு மலைக்கு மேல ஏறுறதுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? அந்த ஆட்டுக்குட்டியை அவனுடைய கண்களுக்கு மறைத்து பின்பகுதியிலிருந்து ஏற்றி ஒரு புதரிலே கொம்பு சிக்கிக் கொள்ளுகிற அளவிற்கு அதை சேஃபா கொண்டு போய் வச்சிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஏறி இறங்குறதுக்குள்ள தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்வார். ஒரு ஆமீன் சொல்லிடுவோமா? பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க. தேவ சமூகத்திற்கு நீங்கள் போய் வருகிறதற்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கட்டளைகளை பிறப்பித்து தருவார். தானியேலை பார்த்து சொன்னார், இவன் என்னுடைய பிரியமான புருஷனானபடியினால் இவன் வேண்டிக் கொள்ள துவங்கினதற்கு முன்பாகவே கட்டளை வெளிப்பட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம பிரியமாய் வாழும் பொழுது, தேவ சமூகத்திலே நாம் நம்மை காத்திருந்து அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருடைய பாதமே தஞ்சம் என்று 100க்கு 100 நம்பும் பொழுது அவர் தேவைகளை ஆச்சரியமாய் சந்திப்பார். 13வது வசனத்தை ஆதியாகமம் 22:13 வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே, இதோ அவனுக்கு பின்னாடி புதரிலே. அப்ப என்ன அர்த்தம்? முன்னாடி மலைவழியா அவங்க ஏறுறாங்க, பின்னாடி அந்த மலைவழியா ஆண்டவர் என்ன பண்றார்? ஆட்டுக்கடாவையும் கொண்டு வருகிறார். பின்பாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அந்த ஆட்டுக்கடாவை பார்த்த உடனே ஈசாக்குக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. நான் மலைக்கு மேல ஏறும்போது தான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, அப்பா எனக்கு ஆட்டுக்குட்டி இல்லையே, பலி செலுத்த எனக்கு தேவை இல்லையே, என் குடும்பத்தை நடத்த எனக்கு பொருளாதாரத்தினுடைய வசதி இல்லையே, என்னுடைய படிப்பு செலவிற்கு தேவையான காரியம் இல்லையே, நான் சம்பாதிக்கிற
சம்பாத்தியத்தினால் என்னுடைய குடும்பத்தை முழுவதுமாய் சந்தோஷமாய் நடத்த முடியவில்லையே என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் கேட்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என் ஆண்டவருடைய கண்கள் திறந்தவைகளுமாய் என் கர்த்தருடைய செவிகள் கவனித்திருக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற அளவிற்கு கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற அளவிற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம போக போக மலை சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் ஏற 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 உங்களுடைய தேவைகளை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி தருவார். ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல கைகளை பிடிங்களேன். நீங்க அப்பா சமூகத்துக்கு போகும்போதே ஆண்டவர் உங்க தேவைகளை சந்தித்து விடுவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்திற்கு நம்ம போகும் பொழுதே ஆண்டவர் நம்முடைய சகல தேவைகளையும் சந்தித்து சம்பூர்ண நன்மைகளினாலே நம்மை நிரப்பி விடுவார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு இந்த காரியத்திலிருந்து சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் ஏன் மலைக்கு மேல ஏறிவான்னு மோசேயை சொல்றார்? ஆண்டவர் ஏன் மலைக்கு மேல ஏறிவான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரிடத்துல சொல்லுகிறார்? ஏன்னா நான் மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய சித்தத்திற்காக நான் பிரயாசப்படுவேன். மலையினுடைய அடிவாரத்தில் நான் நிற்கும் பொழுது ஆமென், தேவன் மலைக்கு மேல இருக்கிறார், நான் மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறேன். அப்படி மலையினுடைய அடிவாரத்தில் நான் இருக்கும் பொழுது எனக்கு என்னென்ன தேவையோ அதைத்தான் என்னுடைய கண்கள் கண்டு கண்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகணும்னு பிரயாசப்படும். ஆனா அந்த மலைக்கு மேல ஏற 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 என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய இருதயமாய் மாறிவிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சித்தம் என் இருதயமாய் மாறிடும். அப்ப நான் மலைக்கு மேல ஏறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடிடுவேன். ஆட்டோமேட்டிக்கா நான் தேவனுடைய நீதியை தேடிடுவேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது இதுதான். ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நம்பர் 1 ஆண்டவருடைய டிசையர், அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகள் நிறைவேற்றப்படும். உங்களுடைய மன விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். என்னென்ன தேவைகள் உங்களுக்கு மத்தியில் இருக்கோ அந்த தேவைகளை மலையேறுகிற அனுபவத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து சென்று நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருந்ததை பெற்றுக்கொள்ள போகிறோம். யாவரும் ஜெபிக்கும்படி நாம் எழுந்து நிற்கலாம். Thank you Jesus.